السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்துள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. ரமதானுடைய மாதத்தை முழுமையாகவும் நிறைவாகவும் ஆஃபியத்துடன் ஆரோக்கியத்துடன் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கான அமல்களிலே கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய மாபெரிய அருட்கொடை. தோழர்களை பற்றி வருகிறது. 6 மாதங்களாக அவர்கள் துவா செய்வார்கள்: யா அல்லாஹ், எங்களை ரமதான் வரை கொண்டு போய் சேர்த்தருள்வாயா. ரமதானுடைய கண்ணியமும் மகத்துவமும் நம்முடைய மனதிலே ஆழமாக உண்மையிலேயே பதிந்திருக்கிறேயானால், ரமதானை பற்றி நாம் எப்படி கற்பனை செய்கிறோமோ அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வினாடியையும் அதை பரக்கத்தானதாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடியதாக நாம் கருதி கொள்வோம். பல எதிர்பார்ப்புகள் மனிதனுக்கு இருக்கும். திருமணத்திற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், பல வருடங்களாக, பல மாதங்களாக அந்த திருமணத்தை எதிர்பார்த்து இருப்பார். எப்பொழுது திருமண நாள் வருமோ அவருக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் மட்டுமே அறிவார். அதே போன்று குழந்தையை தேடுபவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை வேண்டும் வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தேடியிருந்து எப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் மட்டுமே அதை அறிய முடியும், அடைய முடியும். இவ்வளவு காலமாக கழித்து வந்த கஷ்டங்களை எல்லாம், மனக்கவலைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை அவர் அடைவார். அதைவிடவெல்லாம் மேலான ஆனந்தம் அல்லாஹ் தஆலா ரமதானிலே வைத்திருக்கிறார். பல நாட்களாக ரிசல்ட்டை எதிர்பார்த்திருப்பவர்கள், தேர்தல் ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும், தங்களுடைய படிப்பினுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், அது தங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய சந்தோஷம் சாதாரணமானதல்ல. அதே போன்று அல்லது அதை விடவும் மேலாக ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ரமதானை அடைந்திருப்பது அதுபோன்று சந்தோஷமான நாட்கள், சந்தோஷமான நேரம் வேறென்றும் இருக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. அதை எப்படி கழிக்க வேண்டுமோ அப்படி கழிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ரமதான் நமக்கு பாதகமாக ஆகிவிடும். எப்படி குர்ஆன் இருக்கிறதே, அவருக்கு சாதகமாகவும் சாட்சி சொல்லும், அவருக்கு பாதகமாகவும் சாட்சி சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம், எப்படி நாம் அமல்படுத்துகிறோம், அதை பொறுத்துத்தான். ரமதான் என்பது அல்லாஹ் தஆலா கையிலே சொல்லுவார்கள் உலமாக்கள், ஒரு செக் புக்கை கொடுத்திருக்கிறான், அதிலே 300 செக் புக் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அதிலே பணத்தை எழுதி கொள்ளலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி கொள்ளலாம்.
அதே மாதிரி ரமதான் என்பது நாம் 30 நாட்களை அல்லாஹ் வணங்கி இருக்கிறான். ஒவ்வொரு நாளுக்கும் 24 மணி நேரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் மதிப்பு மிக்கவை. அதிலே நாம் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். நாம் நன்மையை எழுதுகிறோமா, பாவங்களை எழுதுகிறோமா, திலாவத்தை கொண்டு, குரானை கொண்டு, விக்ரை கொண்டு, தஸ்பீஹை கொண்டு, ஸலவாத்தை கொண்டு, இறை தியானத்தை கொண்டு, நோன்பை கொண்டு, தராவீஹை கொண்டு, ஹலாலான வருமானத்தை கொண்டு, பொய் புரட்டுகளை விட்டும் தவிர்ந்திருப்பதை கொண்டு, வீணான பேச்சுக்களை விட்டும் ஒதுங்கியிருப்பது கொண்டு எப்படியெல்லாம் நாம் இந்த வினாடிகளை, நேரங்களை, நாட்களை கழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கழிக்க முடியும். உண்மையிலேயே அப்படி நாம் கழித்து விட்டால் நாம் தான் பாக்கியவான்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானிலே தன்னுடைய இன்திசாமை மாற்றி அமைத்திருக்கிறார். தன்னுடைய ஏற்பாட்டை மாற்றி அமைத்திருக்கிறார். காலமெல்லாம் ஒரு நிலை இருக்கும். 11 மாதங்களாக இருந்த நிலைகளை விட்டுவிட்டு இந்த 1 மாதங்கள் மட்டும் அல்லாஹ் சில சிறப்பு அம்சங்களை கொடுக்கிறான். தன்னுடைய நிர்வாகத்தையே மாற்றி அமைக்கிறான். நிர்வாக ஏற்பாடுகளை மாற்றி அமைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான அவ்வள லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான் சுஃபிதத்தி ஷயாத்தீன். ரமதானுடைய முதல் நாள் இரவு எப்பொழுது வருகிறதோ ஷைத்தான் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். உலகத்திலே பார்ப்போம், பிரதமர் வருகிறார் என்று சொன்னால், முதல்வர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டிய ஏற்பாடுகள் மாற்றி அமைக்கப்படும். சாலை போக்குவரத்துகள் மாற்றி அமைக்கப்படும். போலீஸ் பாதுகாப்புகள் வித்தியாசமாக வழங்கப்படும். 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்படும். எதற்காக? நிர்வாக அமைப்புகளை மாற்றி அமைக்கப்படும். தேர்தல் வந்துவிட்டால் அதற்கான வாக்குறுதிகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதோ இல்லையோ, ஆனால் வாக்குறுதிகள் தேர்தல் காலத்தில் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று ஒரு கட்சி சொன்னால் இன்னொரு கட்சி அதற்கு அதை விடவும் மேலாக தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். எப்படியாவது தேர்தல் ஜெயிக்க வேண்டும் என்று. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே 5000 ரூபாய் கல்விக்கு ஆயிடுச்சு. ஏற்கனவே போன வாரம் பல மாதங்களுக்காக சேர்த்து முன்கூட்டியே கொடுத்து மக்களுக்கு அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. கொடுப்பவர்களை கொடுக்க விடுவதும் இல்லை, அதையும் கூட குறை சொல்பவர்களும் உண்டு. அரசாங்கத்தினுடைய காசு எப்படி கொடுக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். மக்களுக்கான ஒரு உதவி வரும்பொழுது, தேர்தல் என்று வரும்பொழுது எல்லாம் மாறி போகிறது. இது இங்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அப்படித்தான், ஒட்டுமொத்த உலகத்திலும் அப்படித்தான். அவர்கள் தங்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து இதுவெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய லாபத்திற்காக அல்ல, அடியார்களுடைய லாபத்திற்காக நிர்வாகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார். நிலைமைகளை, ஏற்பாடுகளை சீர் செய்து வைத்திருக்கிறார். சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். 11 மாதமாக அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மக்களை கெடுக்கலாம். ஆனால் ரமதானுடைய முதல் நாள் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நிர்வாகத்தை அப்படியே மாற்றுகிறான். அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு அழைக்கப்படுகிறார்கள். எதற்காக? நன்மையினுடைய மாஹோல் பள்ளிவாசலில் மட்டும் இருக்கக்கூடாது. கடைவீதிக்கு சென்றாலும் அங்கேயும் நன்மை செய்ய வேண்டிய சிந்தனை வர வேண்டும். வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயும் நன்மை செய்ய வேண்டிய சிந்தனை வர வேண்டும். காலேஜுகள், கல்லூரிகளுக்கு சென்றாலும் அங்கேயும் நன்மைகள் செய்ய வேண்டிய சிந்தனை வர வேண்டும். உலகத்தின் எத்தனை பாகங்கள், எத்தனை பகுதிகள் இருக்கிறதோ எங்கு சென்றாலும் நன்மையோ நன்மை, நன்மைகளுடைய சிந்தனையோ சிந்தனை. அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. மனிதன் தன்னுடைய நப்சை மட்டும் அடக்கிக் கொள்வானேயானால் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் இந்த மாதத்தை சத்தியமாக தப்பிக்க முடியும். அல்லாஹ் தஆலா அதற்கான ஏற்பாடுகளை இந்த 1 மாதத்திற்கு மட்டுமாக அதை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், அடியார்கள் எல்லா இடங்களிலும் நன்மையினுடைய மாஹோலை உணர வேண்டும். ரமதான் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் அது ஒன்றுமாக போவதில்லை. ரமதான் என்கிற சிந்தனை பாவங்களை விட்டு நம்மை ஒதுக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு ஒதுக்க வேண்டும். ஹதீஸிலே இப்படியும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமதானுடைய முதலாவது நாள் இரவு வந்துவிடுமேயானால் ஷைத்தானை விலங்கிடப்படுவது மட்டுமல்ல, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. துன்யாவிலே, உலகத்திலே நரகத்தினுடைய அமல்கள் நடக்கவே கூடாது. நரகத்தினுடைய வாசல்களை மூடப்படுகிறது. அதிலிருந்து எந்த வாசலும் திறக்கப்படுவதில்லை. ரமதான் முழுவதுமாக அல்லாஹ் தஆலா எதற்காக மூடி வைக்க வேண்டும்? நரகத்தினுடைய வாசல்களை எதற்காக மூடி வைக்க வேண்டும்? சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. ரமதான் முழுவதும் அது மூடப்படுவதே கிடையாது. ரமதானுடைய மாதத்திலே சுவர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களையும் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். எதற்காக? அடியார்கள் சுவர்க்கத்தை நோக்கி முன்னேறி வர வேண்டும், நரகத்தை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி ரமதானுக்கு என்று பிரத்யேகமான ஏற்பாடு.
அல்லாஹ் தன்னுடைய நிலைகளை ஏற்பாடுகளை மாற்றி அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கை வைத்து அழைப்பு விடுக்கிறார். அல்லாஹு தஆலா மலக்குகள் அழைப்பு கொடுக்கிறார்கள். யா பாகியல் கைர் அக்து, நன்மையை தேடுபவர் யாராவது இருக்கிறீர்களா, முன்னேறி வாருங்கள், நன்மைக்காக முன்னேறி வாருங்கள், போட்டி போட்டு வாருங்கள். வயா பாகிய ஷர் அக்து, தீமையை தேடக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா, பாவங்களை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, நிறுத்திக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ, யாருடைய கல்வியிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறதோ, அவருடைய காதிலே இந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கும். யா பாகியல் கைர், அவருடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். நன்மையை நாடக்கூடியவர்கள் முன்னோக்கி வாருங்கள், தீமையை தேடக்கூடியவர்கள் நின்று விடுங்கள், ஒதுங்கி விடுங்கள் என்கிற மலக்கினுடைய அழைப்பு அவருடைய காதிலே விழுந்து கொண்டே இருக்கும். ரமதானுடைய பகலிலும் விடும், இரவிலும் விடும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் விடும். அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய சிந்தனை வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் மாற்றி அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய நிர்வாக அமைப்பை எப்படி மாற்றி வைத்திருக்கிறோம்? நாம் ஏதாவது கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மலக்கினுடைய அழைப்புக்கு நாம் முன்னேறி வந்திருக்கிறோமா? நம்முடைய யதார்த்தமான செயல்களை விட்டுவிட்டு ரமதானுக்கு என்று பிரத்யேகமாக நிர்வாகத்தை மாற்றி அமைத்திருக்கிறோமா? நம்முடைய வேலை நேரங்களை மாற்றி அமைத்திருக்கிறோமா? நம்முடைய இபாதத்துகளை முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோமா? அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டார். நன்மைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலும் கூட நாம் நன்மையின் பக்கம் முன்னேறி வரவில்லை என்று சொன்னால், எப்பொழுதும் போன்று 11 மாதத்தை போன்று இந்த மாதமும் கழியுமேனால் நன்மை போன்று துர்பாக்கியவான் யாரும் கிடையாது. அதனால் நம்ம இந்த பட்டியலை விட்டு பாதுகாத்திருமானார். கண்ணியத்திற்குரிய குறைந்தபட்சம் இந்த ஒரு மாதத்திலாவது மொபைலை ஒதுக்கி வைக்க வேண்டும். தேவையில்லாததற்காக பயன்படுத்துவது 24 மணி நேரமும் எல்லா நேரங்களிலும் இந்த மொபைலை பார்த்து கொண்டு அதிலேயே சமூக வலைதளங்களில் மீடியாக்களில் தேவையில்லாத ஷேர் செய்வதை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். என்ன தகவல், எது அத்தியாவசியம், அப்படி ஒரு அத்தியாவசியம் ஒன்றும் இல்லை. அப்படியான அத்தியாவசியம் எதுவும் கிடையாது, கட்டாயம் எதுவும் கிடையாது. பல பேருக்கு அது ஏராளமான பேருக்கு அது பாவத்தை தெரியாது ஒன்று கொண்டு வருவதில்லை. குறைந்தபட்சம் நேரத்தை வீணடிப்பதாவது, ஆக குறைந்தபட்சம் நேரத்தை வீணடிப்பது பாவத்தை தவிர வேறதையும் கொண்டு வராது. இந்த ரமதானுடைய மாதத்திலும் கூட அதை ஒதுக்கி வைக்க முன்வரவில்லை என்று சொன்னால் வேறு எந்த மாதத்திலே அப்படியா சிந்தனை வரப்போகிறது? தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இந்த ஒரு மாதத்திலாவது விட்டு ஒழிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ரமதான் வரும் போகும் அது கழிந்து போய்விடும், அது முடிந்து போய்விடும். ஒரு மாதத்தில் அது முடிந்து போய்விடும். ஆனால் முடியும் போது யோசிப்போம் எங்களுடைய ரமதான் எப்படி கழிந்தது என்று. அப்பொழுது யோசிப்பதை விட இப்பொழுது யோசிக்க வேண்டும், எப்படி நாம் கழிக்க வேண்டும். முடியும் பொழுது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். ரப்பே, நீயே பாக்கியம் கொடுத்திருக்கிறாய் ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக கழிப்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி யோசனை முன்கூட்டியே வர வேண்டும். என்ன வரப்ப தேர்தல் அந்த மாதம் ஏப்ரலில் தான் தேர்தல் வரப்போம். அரசியல் செய்திகளை பற்றி இப்பொழுது கூட்டணியுடைய நிலை என்ன ஆட்சி, யார் எங்க சேர்ந்தாங்க, எங்க பிரதனாங்க, எப்படியானாங்க, இதை பார்த்து தெரிந்து நமக்கு இப்போதைக்கு எதுவுமாக போவதில்லை. தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கிறது. தேர்தல் அரசியலும் மாற்றத்திற்கு உட்பட்டதுதான் என்றாலும் இப்போது அதற்கான நமக்கு தேவை ஒன்றும் இல்லை. அதற்கு காலம் இருக்கிறது. அதற்கான செய்திகளை, தகவல்களை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. ரமதான் மாதத்திலே அதை பார்த்து கொண்டு, அதை பற்றி பேசிக்கொண்டு, எல்லா இடங்களிலும் அரசியல் பேசிக்கொண்டு, எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் எல்லா தீக்களையா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், பள்ளிவாசல்களிலும் கூட அந்த பேச்சு தேவையே கிடையாது. ரமதானுடைய மாதம் அது நன்மையினுடைய மாதம் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கக்கூடிய இப்படி நிலையிலும் நாம் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒன்று மட்டும் மாற்றினா பத்தாது. சாப்பாட்டுடைய நேரத்தை மாற்றி இருக்கிறோம். நோன்பு வைப்பவர்கள் சகங்க சாப்பிடணும், இஃப்தார்ல சாப்பிடணும் என்று சாப்பிடுறது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பதன் காரணமாக. ஆனால் ரமதானுடைய மாதத்திலும் நோன்பினுடைய பாக்கியத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது இருக்கிறது. அது மாதிரியான துர்பாக்கியம் எதுவும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பினுடைய கடமையை நாம் பல தடவை வலியுறுத்தி இருக்கிறோம். சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். உண்மையான சரியான காரணங்கள் இல்லாத யாரும் நோன்பு நோக்காதவர்கள் கிடையாது. அத்துணை பேரும் நோன்பு நோற்று இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு வழங்கப்பட்ட ரமதானுக்கான உண்மையான கண்ணியம். அதை விடவெல்லாம் மேலாக ரமதானுடைய மாதத்திலே பகல் நேரத்திலே நாம் ஒவ்வொரு ரமதானையும் சொல்லுகிறோம். ஓப்பனாக வெளிப்படையாக சாப்பிடுவது, குடிப்பது இருக்கிறது.
ரமலானை கேவலப்படுத்துவது இது போன்று வேறு நல்லா பாதுகாக்க வெளிப்படையாக ஏற்பட்ட கூச்சமும் இல்லாம என்ன சிந்தனை ஈமானுடைய என்ன தாக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது, இஸ்லாத்தை பற்றி என்ன சிந்தனை இருக்கிறது. சமூகத்தில் இப்படியான மோசமான ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் ரமலானுடைய மாதத்திலே முஸ்லீம்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலும் கூட பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சாப்பிடுவதும் குடிப்பதும் ஹோட்டலில் நின்று கொண்டு ரமலானை இதைவிட கேவலப்படுத்துவதற்கு வேறொன்று இருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாம் பல தடவை ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்தார்கள், யார் ரமலான் அடைந்தும் மன்னிப்பு கிடைக்கவில்லை அவர் நாசமாகி அவன் கேவலம் அடைந்து போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை அப்படி கட்டிய பட்டியலில் நம்மை பாதுகாப்பானார். ரமலானுடைய மாதம் அதனுடைய கண்ணியம் வந்திருக்கும் சந்தோஷப்படுவதல்ல, அதை நாம் எப்படி கழிக்கிறோம், அதை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம், அதன் மூலமாக நாம் அல்லாஹ் எத்தனையோ அறிவிப்புகளை மாற்றி அமைத்திருக்கிறான் என்று சொன்னோம். நன்மைகளிலும் கூட ஒரு நபில் தொழுதான், ஒரு நபிலான இபாதத் செய்யும் பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரதுடைய நன்மை கொடுக்கிறார். மற்ற மாதங்களில் அப்படி கிடையாது. 2 ரக்அத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுகிறீர்களா, அல்லாஹ் அதற்கு பரதுடைய நன்மை கொடுக்கிறார். 2 ரக்அத் துஹா தொழுதால் அல்லாஹ் அதற்கு பரதுடைய நன்மையை கொடுக்கிறார். இஸ்ராக்கு தொழுதால் அதற்கு பரதுடைய நன்மையை கொடுக்கிறார். துஹா தொழுதால் அதற்கு பரதுடைய நன்மையை கொடுக்கிறார். ஒரு பரதான இபாதத்திற்கு அல்லாஹ் 70 பரதுடைய நன்மையை கொடுக்கிறார். ஒரு ஜும்மாவை தொழுகிறது 70 ஜும்மாவுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு லுஹரை தொழுதால் 70 லுஹர் தொழுகையினுடைய நன்மையை கொடுக்கிறார். இப்படி இவ்வளவு விசாலமான ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுக்கப்படுகிறது மலக்குமார்களின் மூலமாக. என்ன சியாம் வான அஜிதி, நோன்புக்கு நேரடியாக நானே கூலி வழங்குகிறேன். அல்லாஹ் எவ்வளவு முன்வருகிறார். ரமலான் என்பதை குர்ஆனிலே பல வசனங்களின் மூலமாக ஏதோ சொல்லிவிட்டு நிறுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் எவ்வளவு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறான் நமக்காக வேண்டி, இந்த உம்மத்துக்காக வேண்டி. இல்ல சியாம், நோன்பை தவிர வானா ஜிசிபிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன், நான் நேரடியாக கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். அல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் நம்முடைய மனசுல பதியல்லன்னு சொன்னா இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு வேற என்ன இருக்கிறது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அது மட்டுமல்ல, ஒரு நோன்பாடியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே லகலூது ஃபமிஸ்ஸாயிம், நோன்பாடியினுடைய வாய் வாடை இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட சிறந்தது. யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்? நோன்பாடியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை மற்றவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியினுடைய வாடையை விடவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஒரு நோன்பாடியை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், எவ்வளவு உன்னதமான உயர்தரமான இடத்திலே வைத்து பார்க்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு செயல்படுவோமே ஆனால் நம்மை போன்ற பாக்கியவான்கள் துன்யாவிலே யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆகப்பெரிய அருளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். கை நழுவி விட்டால் எந்த வகையிலும் அது ஈடு செய்ய முடியாத இடம். ரமதானிலே ஒரு நோன்பை விட்டு காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் கூட அந்த ரமதானுடைய நோன்புக்கு ஈடாகாது என்று சொன்னார்களே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனுடைய மதிப்பு எவ்வளவு உன்னதமானது. எனவே இது மாதிரியான சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிடைத்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது, ஒரு வினாடியும் வீணாகக்கூடாது. எல்லா விஷயங்களை விட தேவையற்ற காரியங்களை விட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை விட்டும் பொய் புறம் புரட்சி அது வேறு, அது அறவே கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். மூலமாக அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லை. அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னால் கூட ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்று ரமதானுடைய நேரத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்வதுதான் சகர் நேரத்திலே சாப்பிடுவதை வாங்கு சொல்வதை வரையிலும் தள்ளி போடுவது நம்முடைய நோன்புக்கு எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுத்தார். பள்ளிவாசலிலே வாங்கு சொல்வதை எதிர்பார்த்தாகவும் நம்முடைய மஹல்லா பள்ளியில் வாங்கு சொல்றது, மற்ற பள்ளியிலிருந்து வாங்கு சொல்ற சத்தம் தான் கூட நோன்பு திறக்கும் போது எங்க இருந்தாவது நீர் சொல்லிக் கொடுக்குற சத்தம் வந்துட்டா நோன்பு திறந்துடும். ஆனா வாங்கு சொல்றதுக்கு நம்ம பள்ளியில இன்னும் சொல்லற மாதிரி நம்ம பள்ளியுடைய கடிகாரம் எப்படி ஓடுன்னு யாருக்கு? ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடிகாரமும் ஒரு நேரம் பண்றாங்க. இது ஒரு நிமிஷம் கம்மியா போச்சுன்னா இது ஒரு நிமிஷம் கூட போகும். கடிகாரத்தினுடைய யதார்த்தம் அது. கொஞ்ச நாள் அதுவும் டிஜிட்டல் கிளாக் இருக்கு, அப்படி நிறைய பாராட்டு பட்டு பட்டுன்னு அது தானாகவே போகுது. இன்னைக்கு அந்த கடிகாரத்தை சரி செய்யலைன்னு சொன்னா அதை பார்த்து வாக்கு சொல்ற பொழுது வாக்கு சொல்லுகிற வரை நாம் நீடித்து வைத்திருக்கிற குறைந்த பட்சம்
பாங்கு சொல்வதற்கு 10 நிமிடங்கள், 20 நிமிஷம் சொல்றோம், 15 நிமிஷம் சொல்றோம். ஆக குறைந்தது 10 நிமிடங்களுக்கு முன்பாகவாவது நாம் சகரை முடித்துக் கொண்டால்தான் நம்முடைய நோன்புக்கான உத்தரவாதம். மகளெல்லாம் பட்டினி இருக்கிறோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சகரை முடிக்க வரும். தூங்கிட்டோம், சாப்பிடவே இல்லை, தூங்கிட்டோம், காலையில தான் முடிக்கிறோம், சகர் நேரமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவரால் முடியும்னு சொன்னா சாப்பிடாமலேயே சகர் செய்யலாம். விடி சகர்னு ஒண்ணு கிடையாது மார்க்கத்துல. விடி சகர் காலை எந்திரிச்ச உடனே பழத்தையும் தண்ணியும் சாப்பிட்டு நீயத்து வைக்கிறது பக்தெல்லாம் பஜ்ர் பக்து வந்து போச்சு, அதுக்கு பிறகு விடி சகர்ன்னு ஒண்ணு கிடையாது. முடிஞ்சா எதுவுமே சாப்பிடாம நோம்பு வச்சு கொள்ளலாமே, இல்லாட்டி விட்டுட்டு பிறகு நோம்ப பண்ணா செய்யும். அதனால நோன்பினுடைய சட்டங்களுக்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம் பல செய்திகளை. இதை நாம் மசாயில்களை சட்டங்களை பொது பயானத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கிக் கொள்ளலாம். வாங்கி படிக்கும் போதுதான் நோன்பினுடைய சட்டங்களை தெளிவாக உணர்த்தக்கூடிய இந்த புத்தகம் நம்மின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியினால் வெளியாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. நோன்பை பற்றிய தெளிவான சட்டங்கள், யார் நோன்பு வைக்கலாம், யார் நோன்பு வைக்க தேவையில்லை, யாருக்கு கடமை, யாருக்கு தள்ளி போட்டுக் கொள்ளலாம், நோன்பு எதனால் முடியும், எதன் மூலமாக முடியாது, இது பற்றிய தெளிவான சட்டவசங்களும் இந்த நூலில் இருக்கிறது. வாங்கி படிக்கும் பொழுது நோன்பை பற்றிய எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் அல்லாஹ் நமக்கு உணரச் செய்வான். ரப்பல் தௌஃபீக் செய்தல்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்தை நிறைவாக கழிப்பதற்கு அவனுக்கு பொருத்தமான காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. ரமலானுடைய முக்கியத்துவத்தை எப்படி உணர வேண்டுமோ அப்படி உணரக்கூடிய சமுதாயமாக நாமே ஆக்கியல்வானாக. வாக்குறுதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி